தமிழ் குளிக்க போன நேரமாக பார்த்து ஐஸ்வர்யா அவங்களோட ஃபோனை திருடிட்டு வந்து கரெக்டாக ஈஸ்வரி சொல்லி கொடுத்த மாதிரி தமிழோட அப்பா கிட்ட பேசிடுறாங்க. அதே மாதிரி தமிழோட அப்பாவும் தமிழ் தான் தங்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சக்திக்கு கால் பண்ணி, தமிழ் இந்த மாதிரி ராஜாங்க சொன்னதா என்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம ஜெனியை இன்னைக்கு நைட்டே அவளோட வீட்டில் போய் கடத்த போகிறோம். அடுத்த நாள் காலையில் உனக்கோ ஜெனிக்கோ கல்யாணம்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான சக்தியும், இல்லையே மத்தியானம் என்கிட்ட தமிழ் வேறு மாதிரி சொன்னாங்களே, இருங்க நான் ஒரு தடவை தமிழுக்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஏற்கனவே ஐஸ்வர்யா அவங்களோட ஃபோனை எடுத்தப்பவே இவங்களோட நம்பரை பிளாக் பண்ணதுனால இப்போது தமிழுக்கு காலே போகலை. ஆனால் ஐஸ்வர்யா இந்த பிளான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு பதட்டத்தோட ஒரு வழியாக அந்த ஃபோனை அதே இடத்துல வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஈஸ்வரியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியே உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால சேதுக்கும் தமிழுக்குமே இந்த மாதிரி ஒரு சதித்திட்டம் அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. பட் இந்த பக்கம் சரி, தமிழ் சொல்கிறாங்க நம்ம இதையே பண்ணிடலாம், ராஜாங்கம் என்னன்னாலும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சக்தியும் தமிழோட அப்பா கூட சேர்ந்து ஜெனியை கடத்துறதுக்காக பதுங்கி பதுங்கி அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு ஜெனி எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நைட்டு ஜெனியோட அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா கூட வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி வச்சுட்டு தான் போகிறாங்க. பட் இந்த பக்கம் தமிழும் ஜெனி ரொம்பவே நல்ல பொண்ணு, அதே மாதிரி சக்தியும் ரொம்பவே நல்ல பையன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து எப்படியாவது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன் இப்படி கூட தோணுது, யாரையாவது அரேஞ்ச் பண்ணி அவங்கள ஓடி போக வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட தோணுதுன்னு ஒரு வாயை விட்டுறாங்க. பட் இந்த பக்கம் தமிழ் சொல்லி தான் இங்கே இவங்களுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக உண்மையாகவே இப்போது ஈஸ்வரி பிளான் போட்டபடி 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே தமிழுக்கு எதிராக தான் இருக்கும். ஒருவேளை கனவில் நடந்த விஷயம் இதுக்கப்புறமா தான் நடக்க போதா என்ன? தமிழ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு மொத்த குடும்பமும் நம்பி தமிழ் மேலே கோபப்பட போகிறாங்க. அதே மாதிரி அவங்கள வெளியே அனுப்ப போகிறாங்க. அப்படின்னு தான் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? தமிழும் ரொம்பவே ரோசத்தோடு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதா போகிறாங்களா என்ன? இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா பரிகாரத்தை செஞ்சதுனால அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகியிருக்க ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழுக்கு இப்படி ஒரு சதித்திட்டத்தை தீட்டினது ஈஸ்வரி தான் சொல்லிட்டு வெளியே வரும். அது வந்ததுக்கப்புறமா அவங்களோட கும்பலும் குடும்பமும் வீட்டை விட்டு ஒரேடியாக காலி பண்ண போகிறாங்க. ஸோ இது நடந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?